शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 27। प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कारविमूढात्मा कर्ताहमिति मन्यते। ஸோ இந்த சாப்டரோட பிகினிங்லேருந்து கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டு வரார் அப்படின்னா, அக்ஞானி டெஃபினட்டாக கர்மா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அதுதான் அவனுக்கு மைண்டு பியூரிட்டியை கொடுக்க போகிறது. அதனால டெஃபினட்டாக அவன் கர்மா பண்ணணும். ஞானிக்கு எப்படி அப்படின்னா, ஞானியும் கர்மா பண்ணணும். ஏன்னா சொசைட்டியில் இருக்கிற வரைக்கும் அது எதுக்காக பண்ணணும்? இப்போ ஞானி அப்படின்னா லோக சங்கிரகம் அப்படின்னு பார்த்தோம். அப்போது சித்த சுத்தியர்த்தம் அக்ஞானி கர்ம கர்த்தவியம், லோக சங்கிரார்த்தம் ஞானி கர்ம கர்த்தவியம். இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ என்ன ஆனால் கொஸ்டின் வரும் அப்படின்னா, இந்த கர்மா வெளியில் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறதில்ல. ஞானி பண்ணாலும் சரி அக்ஞானி பண்ணாலும் சரி. ஆனால் இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது எப்படி டிஃபர் ஆகும் அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் நமக்கு சொன்னார். அதுவும் நம்ம மேலோட்டமாக பார்த்தாலே நம்மளால் அதையும் கூட ஆக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு ஞானி அப்படிங்கிறவர் ஹாப்பினஸுக்காக எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணுறதில்லை அப்படிங்கிறது நம்மளால் பார்த்தா கொஞ்சம் கூடவே இருந்தாலே கூட நம்மளால் அதை கண்டுபிடிச்சிட முடியும். வேற அக்ஞானி ஃபார் ஹாப்பினஸ் எந்த ஒரு கர்மாவையும் பண்ணுவான். அந்த ஃபார் ஹாப்பினஸுக்கு பண்ணுறதுனால தான் அக்ஞானிக்கு மேலும் மேலும் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிறது. அதாவது ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக ஒரு கர்மா பண்ண போய் அப்போ அது எனக்கு ஹாப்பினஸை கொடுக்கும்னு நினச்சி அந்த கர்மா பண்ணுறதுனால அகெயின் வேறு ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு மறுபடியும் வருது. அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. வேறஸ் ஞானி எப்படி பண்ணுறார் அப்படின்னா அவுட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தோம். வித் ஹாப்பினஸ் அந்த கர்மாவை பண்ணுறதுனால அவரால் அதை ஒரு ஸ்போர்ட் மாதிரி பண்ண முடியறது, லீலாவாக அதை
பண்ண முடியறது. இது வந்து மேலோட்டமாக நாம் பார்த்தாலே நம்மளால் இதை கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில் டெக்னிக்கல் ஆங்கிள்லேருந்து ஒரு ஞானியுடைய ஆக்ஷனை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். டெக்னிக்கல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, வேதாந்தத்தில் அது எந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணப்படுறது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ 26, 27 28 இந்த 2 ஸ்லோகமுமே வந்து டெக்னிக்கல் ஆங்கிளில் சொல்லப்படுற ஸ்லோகம். அதனால் இந்த ஓவராலாக அந்த விஷயம் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து வேர்டு பை வேர்ட் மீனிங்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு சொன்னால் ஆத்மா அனாத்மா மிக்சர் அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் அந்த ஆத்மா காம்பனண்ட்டை நாம் வந்து ஹையர் ஐ அப்படின்னு சும்மா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காக வச்சுட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து ஹையர் ஐன்ற என்னோடய ஒரிஜினல் நேச்சர், லோவர் ஐ வந்து இன்ஃபீரியர், அது என்னுடைய அன்ரியல் நேச்சர்னு நம்மளால் அதை பிரித்து பார்க்க முடியுங்கிறதுக்காக அதுக்கு ஹையர் ஐ, இதுக்கு லோவர் ஐ அப்படின்னு பேர் கொடுக்குறோம். இப்போ ஆத்மா காம்பனண்ட் ஹையர் ஐனா ஆப்வியஸாக அனாத்மா காம்பனண்ட் வந்து லோவர் ஐ. அந்த அனாத்மா காம்பனண்ட்டு தான் நாம் வந்து அகங்காரஹா அப்படின்னு சொல்கிறோம். அகங்காரஹானா என்னது அப்படின்னா, இந்த பாடி, மைண்டு, சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், இந்த சென்ஷியண்ட்டாக இருக்குல்ல, சென்ஷியன்ட் பாடி, சென்ஷியன்ட் மைண்ட், சென்ஷியன்ட் சென்சஸ், இதெல்லாம் சேர்ந்தது அகங்காரஹா. தமிழ்லே அகங்காரான்னு சொல்லுவோம். தமிழில் யூஸ் பண்ணுவோம்ல அகங்காராங்கிற வார்த்தை, அந்த அகங்காரா இது கிடையாது. இது வந்து சான்ஸ்கிரிட் அகங்காரஹா. ஏன்னா தமிழில் யூஸ் பண்ணும்பொழுது என்ன மீனிங்கில் யூஸ் பண்ணுவோம்? கர்வம், இல்லைன்னா அரகன்ஸ், ரொம்ப திமிரு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த அகங்காரம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்கே வந்து அந்த மீனிங்கை இந்த வார்த்தை கொடுக்கல. இங்கே வந்து அகங்காரஹானா என்ன அர்த்தம்? சான்ஸ்கிரிட்டில், அதுவும் எஸ்பெஷலி வேதாந்தா கிளாஸ் சான்ஸ்கிரிட்டில் அகங்காரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தர்மசாஸ்திரத்தில் நம்ம தமிழில் யூஸ் பண்ணோம்ல, அந்த அர்த்தம் தான் தர்மசாஸ்திரத்தில். பட் வேதாந்த சாஸ்திரத்தில் அகங்காரஹா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டால் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? சென்ஷியன்ட் பாடி, சென்ஷியன்ட் மைண்ட், சென்ஷியன்ட் சென்சஸ், இதெல்லாம் சேர்ந்தது அகங்காரஹா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு தெரியும் இந்த உடம்பு, மனசு, சென்சஸ் இது எல்லாமே வந்து பஞ்சபூதத்திலிருந்து வந்தது அப்படின்னு தெரியும். அண்ட் பஞ்சபூதம் அப்படிங்கிறது மேட்டர் பிரின்சிபல்னு நமக்கு தெரியும். மேட்டர் அப்படின்னு சொன்னாலே அதனோட நேச்சர் வந்து ஜடம், இன்சென்ஷியன்ட், உணர்வு அற்றது. இப்போ இந்த மனசு, சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கா? கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால சாஸ்திரம் சொல்கிறது அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற அனாத்மா. அது எங்கேருந்து வந்ததுன்னா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து இந்த மனசு, சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்தது. பட் பாடி எப்படி இருக்கு? நல்லா நமக்கு தெரியறது, ஸ்தூலமாக இருக்குது, நல்லா தெரியறது. அதனால இப்போ இந்த பாடி எதுலேருந்து வந்திருக்கு? ஸ்தூல பஞ்சபூதத்திலேருந்து இந்த உடம்பானது வந்திருக்கு. அப்போ எல்லாம் ஜடமாக இருக்கும் பொழுது இப்போ ஆக்டிவாக இருக்கே, உணர்வு உள்ளதா இப்போ இருக்கே அப்படின்னு குவெஸ்டின் வரும் பொழுது நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? சாஸ்திரம் என்ன நம்மளுக்கு சொல்கிறது? அது அந்த உணர்வை வேறு எதுக்கிட்டே இருந்தோ பாரோ பண்ணியிருக்கு, கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எதுக்கிட்டேருந்து பாரோ பண்ணியிருக்கு? ஆத்மா அதுக்கிட்டேருந்து இந்த உணர்வை கடன் வாங்கியிருக்கு. ஏன்னா ஆத்மாவுடைய ஸ்வரூபமே சைத்தன்ய ஸ்வரூபம், சென்ஷியன்ட் ஸ்வரூபம். இப்போ பார்த்தோம் இந்த டேபிளுக்கும் இந்த உடம்புக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த டேபிளை வந்து இப்படி தட்டுறேன்னு வச்சுக்கோங்க, திருப்பிலாம் என்ன அடிக்காது. ஆனால் உங்களை வந்து இந்த மாதிரி அடித்தா என்ன பண்ணுவீங்க? அது டிபெண்ட்ஸில் எந்த மாதிரியான ஒரு மூடில் இருக்கோங்கிறத பொறுத்து. ரொம்ப கோபமாக இருந்தோன்னா யாரெல்லாம் பார்க்க மாட்டோம், யார் என்ன அடிக்கிறதுன்னு திருப்பி வந்து ஒரு அடி வச்சுடுவோம். இப்போ எப்படி வித்தியாசப்படுறது அப்படின்னா,
இந்த உடம்பு என்ன பண்ணுறது, இந்த உடம்புக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. உடம்பு, மனசு, சென்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. சென்ஷியன்சியை பாரோ பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ அது சைத்தன்ய தத்துவத்துக்கிட்டே இருந்து அந்த சென்ஷியன்சியை பாரோ பண்ணிக்கிறது. அப்போ அந்த ஆத்மா ஆர் சைத்தன்யம் என்ன பண்ணுறது, இந்த பாடி, மைண்ட், சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் முழுக்க வியாபிச்சு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வியாபித்து இந்த பாடியை இப்போ வந்து ஒரு லைவ் என்டிட்டியாக ஆக்குறது. இப்போ இந்த லைவ் பாடி, மைண்ட், சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இதைத்தான் அகங்காரம்னு சொல்கிறோம். சென்ஷியண்ட்டாக இருக்கிற பாடி, மைண்ட், சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், அது பாரோ பண்ணிட்டு இருக்கிற பாடி, மைண்ட், சென்ஸ் காம்ப்ளெக்ஸை அகங்காரா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அகங்காரா ப்ளஸ் ஆத்மா தான் ஒரு இண்டிவிஜுவல். அதில் ஆத்மாவை ஹையர் ஐனும் அகங்காராவை லோவர் ஐ அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆத்மா மட்டும்தான் என்னுடைய ஒரிஜினல் நேச்சர், அதுதான் நான். அதனால தான் அதுக்கு ஆத்மானே பேர். ஆத்மா அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா நான் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ஆத்மா காம்பனண்ட் இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவலி நான். பட் இந்த அகங்காரா அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இன்சிடென்டலாக என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். காஃபியில் ஒரு சூடு இருக்கும்ல, காஃபியில் சூடு எப்போ இருக்கும்? சூடாக இருக்கிற வரைக்கும். ஆறி போயிடுத்து அப்படின்னு சொன்னால் சூடு இருக்காது. அப்போ அந்த சூடை என்ன சொல்கிறோம்? இன்சிடென்டல் அப்படின்னு சொல்கிறோம். இன்சிடென்டல்னு சொன்னால் டெம்ப்ரரி, தற்காலிகமாக கொஞ்ச நேரம் மட்டுமே அவைலபிளாக இருக்கும். எப்போவுமே சூடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் இன்ட்ரின்சிக் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே எது சூடாக இருக்கும்? நெருப்பு வந்து எப்போவுமே சூடாக இருக்கும். ஏன்? ஏன்னா சூடாக இருக்கிறது தான் அதோடைய நேச்சர். அப்போ அந்த ஹாட்னஸ் வந்து ஃபயருடைய இன்ட்ரின்சிக் நேச்சர். அது மாதிரி நான் ஆத்மா, அதான் என்னோட இன்ட்ரின்சிக் நேச்சர். ஆனால் இந்த அகங்காரான்னு ஒன்று இருக்கே, அது வந்து இன்சிடென்டல், அப்படின்னா தற்காலிகமாக மட்டும் இருக்கக்கூடியது. இப்போ இந்த ஆத்மாக்கும் அகங்காராக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய டிஃபரன்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அகங்காரம் அப்படிங்கிறது வந்து லிமிட்டட், ஒரு பவுண்ட்ரி அதுக்கு உண்டு. எப்போவுமே அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், வரையறை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் அது எப்போவுமே ஃபைனைட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆத்மா இருக்கே, அது எப்படிப்பட்டது? லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து பவுண்ட்ரிலாம் கிடையவே கிடையாது. அதனால தான் ஆதி இல்லை அந்தம் இல்லைலாம் சொல்கிறோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு லிமிட் அப்படிங்கிறதே கிடையாது. அப்படின்னா அது இன்ஃபினிட். அது ஃபைனைட் கிடையாது, ஆனால் இன்ஃபினிட். அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கு. இப்போ அகங்காரா வந்து அல்பஹா அப்படின்னு சொன்னால், ஆத்மா வந்து அனந்தஹா. ஸோ அதுக்கு பவுண்ட்ரிஸ் கிடையாது. அல்பம் அப்படின்னு சொன்னால் யாரை நம்ம அல்பம்னு சொல்லுவோம்? சின்ன புத்தி உனக்கு சொல்கிறோம்ல, அதனால தானே அவளை வந்து அல்பம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அகங்காரங்கிறது ஸ்மால், ஃபைனைட், லிமிட்டட். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அகங்காரா வந்து அனித்யஹா, வந்து போகக்கூடியது. எப்படி சொல்லலாம் அகங்காரா வந்து போகக்கூடியதுன்னு? நான் எப்பவுமே தானே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான்னா உங்கள் பேரை போட்டுக்கோங்க அந்த இடத்துல. நானா ஆத்மா நான் இல்லை, அது எப்போவுமே தான் இருக்கும். நாம் எப்படி நான்னா எதை ரெஃபர் பண்ணுவோம்? நம்ம சரீரத்தை தானே ரெஃபர் பண்ணுவோம். அதனால் உங்கள் பேரை போட்டுட்டு நான் எப்பயுமே தானே இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இருக்கேனே, எப்படி நான் வந்து டெம்ப்ரரி, எப்படி இந்த அகங்காராய் டெம்ப்ரரி அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம வந்து முழிச்சுட்டு இருக்கோம்ல, முழிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் இந்த பாடி நான். கரெக்டாக? தூங்கி போயிட்டேன்னா தூங்கும் பொழுது
எனக்கு இந்த பாடி ஃபஸ்ட்டு இருக்கிறது தெரியுமா? நான் பாடியோடு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே இல்லை. அப்போ தூங்கும் பொழுது இந்த அகங்காரம் என்ன ஆகிறது? அதுவும் தூங்கி போய்டுறது, ரிசால்வ் ஆகிடுறது. அகங்காரா ரிசால்வ் ஆகிடுறது. அப்புறம் மறுபடியும் எழுந்துக்கும் போது தான் அதுவும் வெளியில் வருது. அப்போது வரது போகிறது அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? டெம்பரரி, அனித்யா. இப்போ யாராவது நம்மக்கிட்ட நீ யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? பெரிய லிஸ்ட்டு, நான் யார் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீசென்சியாக ஒரு இதுவாக இருந்ததுன்னா பேரை மட்டும் சொல்லிட்டு விடுவோம். இல்லை நான் என்னோடய விஷயத்தெல்லாம் போட்டு காமிக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கெலாம் எடுத்துன்னு போய் கொடுப்போம்ல ரெஸ்யூமே. அந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமேவை அடுத்த வாளுக்கு ஃபஸ்ட் கட 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 கடன்னு சொல்லிவிடுவேன். ஐ எம் ஸோ அண்ட் ஸோ, நான் இங்கே இருக்கேன், நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், நான் இங்கே வேலை பார்த்தேன், ஒரு இங்கே வேலை பார்த்துட்டுருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இப்போ வந்திருக்கேன் தெரியும்ல, எல்லாமே நாம் மொத்தமாக சொல்லிவிடுவோம். இப்போ நான் ஸோ அண்ட் ஸோ ஆர் சன் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ, டாட்டர் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலாக எதை ரெஃபர் பண்ணுறோம்? ஃபிசிக்கல் சரீரத்தை நாம் ரெஃபர் பண்ணுறோம். அப்புறம் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எதை ரெஃபர் பண்ணுறோம்? புத்தியை ரெஃபர் பண்ணுறோம். அப்புறம் நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல அப்படின்னு போட்டு காமிக்கும் பொழுது எதை ரெஃபர் பண்ணுறோம்? மைண்டை ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா அதில் தானே அந்த இமோஷன்ஸு அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது, ரெஃபர் பண்ணுறோம். இப்போ இந்த இண்டிவிஜுவல் ஐ இருக்குல்ல, இந்த அகங்காராவை தான் ஜென்ரலாக நாம் நான் அப்படின்னு எல்லாரும் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டுருக்கோம். ஆனால் அந்த அகங்காரா ஐ அனித்யா. எப்படி நமக்கு தெரியறது? தூங்கும் பொழுது அது இருக்கிறது இல்லை. இது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது இல்லையா? அதனால் அது போகக்கூடியதாக இருக்குது. வேற ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்குது? நித்யா. அது இல்லாத ஏதாவது ஒரு டைம் இருக்க முடியுமா அப்படின்னா அது இல்லாத ஒரு டைம் இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் அகங்காரா சவிகாரஹா. சவிகாரஹான்னா என்ன அர்த்தம்? விகாரம்னா மாறுதல்னு அர்த்தம். சவிகாரம்னா மாறுதலோடு கூடிய அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எப்பயுமே மாறிண்டே இருக்கக்கூடியது. ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்விகாரஹா. இப்போ இந்த அகங்கார ஐ இருக்கு இல்லையா, அந்த அகங்கார ஐ தான் ஆக்சுவலாக எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்ணுறது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. இப்போ ஆக்ஷன் பண்ணால் என்ன பேர்? கர்த்தா அப்படின்னு பேர். இல்லை, ஆக்ஷனோட ரிசல்ட்டை என்ஜாய் பண்ணுறவனுக்கு என்ன பேர்? போக்தா. அப்போ யார் கர்த்தா, யார் போக்தா? அகங்காராதான் கர்த்தா, அகங்காராதான் போக்தா. ஆனால் இந்த ஆத்மா ஆகி அது எப்படிப்பட்டது? அது அகர்த்தா அபோக்தா. அது எந்த ஆக்ஷனும் பண்ணுறதில்லை, அது எந்த ஆக்ஷனுடைய ரிசல்ட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் இல்லை. இந்த கர்த்தா போக்தா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு கேட்குறோமா, இல்லைனா கீதாவில் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேட்டிருக்கோமா? கீதாலேயே செகண்ட் சாப்டர் படிக்கும் பொழுது அப்போவே கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு இல்லையா? அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு போன்ற ஒரு நம்பிக்கையில் அது அகெயின் இங்கே தேர்டு சாப்டரில் கிருஷ்ணர் நம்மளுக்கு அதையே வேறு ஆங்கிளில் ப்ரெசென்ட் பண்ணுறார். ஸோ அந்த 12 to 25 ஸ்லோகம்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? த்ரூ அவுட் கீதா இதை நம்ம ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அகங்காரா சவிகாரஹா, ஆத்மா நிர்விகாரஹா. நிர்விகாரஹானா சேஞ்ச்லெஸ். இப்போ நான் ஏதாவது ஆக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இன்வால்வ் ஆகியிருக்கும் இல்லையா? அப்போ அதனால் அகங்காராவை சேஞ்சோடு கூடியன்னு சொல்கிறோம். ஆனால் ஆத்மா எதுவுமே பண்ணுறது இல்லை, சேஞ்ச்லெஸ்ஸாக
அப்படியே அது இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன, அகங்காரா வந்து நித்திய சம்சாரி. நித்தியங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம், ஆனால் அது பக்கத்தில் என்ன போட்டுக்கணும், சம்சாரி. ஏன் அது நித்திய சம்சாரி? ஏன்னா அது ஏதாவது ஒரு ஆக்ஷனை மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறது. நம்ம பார்த்தோம்ல, நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்திய கர்ம கிருத்து. ஆக்ஷன்லாம் பண்ணாமல் ஒரு க்ஷணம் கூட நம்மளால் இருக்க முடியாது. நம்மளாலனா இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸால் ஆக்ஷன்லாம் பண்ணாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. அப்போது அது ஏதோ ஒன்றத்தை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் டெஃபினட்டாக வரும். அந்த ரிசல்ட் பாப்பமாக இருக்கலாம், இல்லை புண்ணியமாக இருக்கலாம். பாப்பமாக இருந்தால் துக்கத்தை கொடுக்கும், புண்ணியமாக இருந்தால் சுக்கத்தை கொடுக்கும். அப்போ இந்த அகங்காரம் எப்படி இருக்க போகிறது, எப்பவுமே பாப புண்ணியத்தை அனுபவிக்கிற ஒரு சம்சாரியாகவே இருக்க போகிறது, நித்திய சம்சாரி. வேறஸ் ஆத்மா அது அகர்த்தா அபோக்தா, அது எதுவுமே பண்ணுறதே இல்லை, அதனால் அது எதையும் அனுபவிக்க போகிறதில்ல. தேர்ஃபோர் நோ சுகம் நோ துக்கம், சுக்கமும் கிடையாது துக்கமும் கிடையாது, அசம்சாரி. இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இப்போது இந்த மாதிரி ஆத்மா அனாத்மா மிக்சர். யாருமே வந்து ஆத்மா இல்லாமல் வெறும் அகங்காராவாகவும் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆத்மா இல்லாமல் எதாலையுமே முதல்ல இருக்க முடியாது. இப்போ இந்த அகங்காரா இருக்கு இல்லையா, இது வந்து சாஸ்திரம் சொல்கிறது, இந்த அகங்காரா அப்படிங்கிறது உன்னுடைய இன்சிடென்டல் நேச்சர், லோவர் ஐ. இப்போ இந்த 2 ஐ இருக்கே, இதில் எந்த ஐயை நீனு சூஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறது. நீ ஆத்மா ஐன்னு கிளைம் பண்ணிக்க போறியா, இல்லைன்னா அகங்காரா ஐ அப்படி தான் இப்போ நினச்சின்னு இருக்கோம்ல. இந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கையே நீ கண்டினியூ பண்ணிக்க போறியா, இல்லைன்னா ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கை கரெக்ட் பண்ணிக்க போறியா அப்படின்னு நம்மளை வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறது. நான் இந்த பாடி, நான் ஒரு ஃபைனைட் பர்சன், இந்த தேதியில் பிறந்திருக்கேன். இந்த தேதியில் பிறந்திருக்கேன்னா ஒரு நாள் நான் இல்லாமல் போவேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு கண்டினியூ பண்ண போறியா அப்படின்னு கேட்குறது. அதனால தான் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா சம்சாரத்தில் இருக்கும். சாஸ்திரம் என்ன சொல்கிறது, பேய்க்கு வாக்கப்பட்டா ஏதோ ஒரு மரம், என்ன மரம், புளிய மரமா, புளிய மரத்தில் தலைகீழே வேறு தொங்கணும், நேரம்லாம் தொங்க முடியாது. அந்த மாதிரி அகங்கார ஆயிதான் நான் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா நீ சம்சாரியாகவே சுற்றின்னு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த அகங்கார ஐ இருக்குல்ல, இந்த அகங்கார ஐக்கு பிராரப்தம் உண்டு. இந்த அகங்கார ஐக்கு கர்மா உண்டு. ஏன்னா அகங்காரா தான் என்னவா இருக்கு, கர்த்தாவா இருக்கு. ஆக்ஷன் பண்ணுறதுனால இந்த அகங்காரத்துக்கு பாபம் அண்ட் புண்ணியமானது ஏற்படுறது. இப்போ இந்த கரண்ட் ஜென்மாவில் நாம் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி அது மூலமாக பாபம் அண்ட் புண்ணியம் எல்லாம் சேர்த்துக்கிறோம்ல, அதுக்கு என்ன பேர், அந்த கர்மாவுக்கு என்ன பேர், ஆகாமி. ஆகாமின்னு பேர். இப்போ அனுபவிக்கிறோமே கரண்ட்டாக, அது பிராரப்தம் அப்படின்னு பேர். இப்போ ஒரு சுக்க துக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஏற்படுறதில்ல, அது வந்து பிராரப்தம்னு பேர். அப்புறம் இப்போ இந்த சரீரத்தை வச்சு நாம் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், அதுக்கு டெஃபினட்டாக பாபம் அண்ட் புண்ணியம் வந்து அக்யூமுலேட் ஆகும். அதுக்கு பேர் ஆகாமி அப்படின்னு பேர். நம்ம வந்து தத்துவபோதத்தில் அதெல்லாம் படிப்போம், பின்னாடி வரும், அப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் நாம் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரி, இந்த ஜன்மா முடியும் பொழுது
பிராரப்தம் முடிஞ்ச உடனே இந்த ஜென்மா முடிஞ்சிடும். கரெக்டாக? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 80 புண்ணியம், அப்புறம் ஒரு ரொம்ப 80 புண்ணியம் ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். 40, ஓகே, 40 புண்ணியம் 60 பாப்பத்தோட வரல்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 100க்கு சும்மா ஒரு இது அப்படி வச்சுன்னு வந்துடுனா அது எல்லாம் முடியும் பொழுது இங்கே 40 இந்த 60 முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் இந்த சரீரம் முடிஞ்சிடும். ஆனால் அந்த மீன் டைமில் இந்த சரீரம் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணியிருப்போம், இன்னும் வந்து ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா? அதெல்லாம் இப்போ என்ன ஆகும்? அது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி நீ பல ஜென்மங்களில் மூட்டையாக சேர்த்து வச்சுருக்கியே, அதோட போய் இதெல்லாம் ஆட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது. அந்த மூட்டையாக சேர்த்து வச்சுருக்கிறதுக்கு பேர் சஞ்சிதம். ஏன்னா இது வந்து எத்தனாவது ஜென்மம்னே நமக்கு தெரியாது இல்லையா? எத்தனையோ கோட்டி, 100 கோடி ஜென்மா அப்படிங்கிற நம்பரே கிடையாது. அப்படி வந்து சைக்கிளிக்காக நாம் வந்து ஜென்மா எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போது எத்தனையோ ஜென்மாஸில் நாம் சேர்த்து வச்சது வந்து சஞ்சித்தம்னு சொல்கிறோம். அப்போ அந்த சஞ்சித்தத்துலேருந்து தான் ஒரு போர்ஷன் வந்து பிராரப்தம்னு சொல்லி கரண்ட்டாக ஒரு ஜென்மா நமக்கு கிடைக்கிறது. அந்த கரண்ட்டாக கிடைக்கிற ஜென்மாவில் நாம் வந்து நம்மளுடைய சாமர்த்தியத்தினால எக்ஸ்ட்ராவாக இன்னும் பாபம் அண்ட் புண்ணியம் சேர்த்துக்கிறோம். அது என்ன ஆகிறது, மறுபடியும் சஞ்சித்தத்தோடு போய் சேர்ந்துடுறது. இப்போ சொல்லுங்கோ, இந்த அகங்காராக்கு எண்ட் இருக்குமா? அகங்காரா கர்த்தாவாக இருக்குது, அகங்காரா போக்தாவாக இருக்குது. இப்படியே கர்த்தா போக்தா கர்த்தா போக்தாவா அது இருந்துகிட்டே இருந்தா அகங்காரா எப்போ அதுக்கு ஒரு எண்டு வரும்? அகங்காராக்கு ஃப்ரீடம் உண்டா? நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவாக வந்து சொல்லுங்க. அகங்காரா ஐ வந்து எல்லா விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸை அண்டர்கோ பண்ணிண்டே தான் இருக்கும். அகங்காராக்கு ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ வாட் அபவுட் மோக்ஷம்? அப்படிலாம் சொல்லி தானே கிளாஸுக்கெல்லாம் கூப்பிட்டே இல்லைங்க. மோக்ஷம்லாம் உண்டு, ஃப்ரீலாம் ஆயிடுவோம் அப்படிலாம் சொல்லி தானே கேட்டோம், நம்ம கிளாஸுக்கே வந்திருக்கோம். இந்த பீர்பால் தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வச்சால, ஒரு கோடை ஒன்று போட்டுட்டு இந்த கோட்டை அழிக்கக்கூடாது, அழிக்காமல் இதை வந்து என்ன பண்ணி ஆக்கணும், சின்னது ஆக்கணும். அப்போ என்ன பண்ணார் பீர்பால்? பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை வந்து போட்டார். பெரிய கோட்டை போட்ட உடனே இந்த கோடு இப்போ என்ன ஆகிடுது, சின்ன கோட்டை ஆகிடுதுல்ல. அப்போ அந்த லைன் இப்போ என்ன ஆகிடுதுன்னா இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடுது. அது மாதிரி அகங்காராவோட ப்ராப்ளமை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. அகங்காராவோட ப்ராப்ளமை நாம் ரிமூவ் பண்ணவும் போகிறது இல்லை. அது வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது வளரும், தேயும், ஓல்டேஜு, டிசீஸு என்னெல்லாம் வருமோ, ஜன்ம ஜரா மிருத்யு வியாதி எல்லாம் உண்டு அதுக்கு. இந்த தேகத்துடைய டெத்து மட்டும் இல்லை, சொந்தக்காராளுடைய தேகத்துடைய டெத்தும் கண்டிப்பாக நடக்கும். உறவுன்னு இருந்தால், உறவென்று ஒரு சொல்லிருந்தால் பிரிவென்று ஒரு பொருள் இருக்கும். அந்த மாதிரி இந்த பர்த் டெத் இருக்குல்ல, இது வந்து அவதாரத்தால் கூட எஸ்கேப் ஆக முடியாது. பிறந்ததுன்னா இறந்து தான் ஆகணும். பிறந்தாச்சுன்னா அதுக்கு உண்டான எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள், சுகங்கள், துக்கங்கள் என்னெல்லாம் உண்டோ அதையெல்லாம் அனுபவித்து தான் ஆகணும். அப்போ எப்படி இந்த பிரச்சனையை நாம் சால்வ் பண்ணுறது? நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீர்பால் மாதிரி ஒரு பெரிய லைனை நாம் வந்து வரைய போகிறோம். என்ன பெரிய லைன்? என்னோட ஹையர் நேச்சர் இருக்குல்ல, அந்த ஐ இருக்குல்ல, அந்த ஆத்மா ஐயை நான் டிஸ்கவர் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த அகங்கார ஐ இப்போது இன்சிக்னிஃபிகண்ட்டாக போயிடும். அது இருந்தால் தேவலாமா, இல்லாமல் போனால்தான் தேவலாமா?
அப்போ அந்த சவிகார அகங்காரா ஐ இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா சின்னதாக ஆகிடும், இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடும். இப்போது இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் எக்ஸாம்பிளை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்கால்ல, அவள்லாம் வந்து இப்போ வந்து கப்பலோட்டிய தமிழன், சுப்பிரமணிய சிவா அவள்லாம் எடுத்துக்கோங்களேன், வாஞ்சிநாதன், இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அவள்லாம் வந்து ஃப்ரீடம்காக அத்தனை கஷ்டப்பட்டுருக்கா இல்லையா? ரொம்ப சிரமப்பட்டு தான் நமக்கு வந்து இந்த சுதந்திரம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ உடம்பால் கஷ்டப்பட்டிருப்பா, மனசால் வந்து பல வலிகளை வந்து அனுபவிச்சிருப்பா. ஆனால் அந்த சுதந்திரம் வந்த உடனே அவள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுவாள்? அந்த பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போ என்னவா இருக்கும்? இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடும். அத்தனை கஷ்டம் வந்து எதுக்காகப்பட்டா? ஃப்ரீடம்காகப்பட்டா. ஃப்ரீடம் கிடச்ச உடனே பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ வந்து இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடுறது. இப்போ இந்த நார்த்து கொரியாலேருந்து சவுத்து கொரியாவுக்கு கொஞ்சம் பேர் ஓடி ஓடி வருவா, எஸ்கேப் ஆகி ஓடி வருவா. நீங்கள் அந்த நியூஸ்லாம் படிக்கிறீங்களான்னு தெரியல. அவளோட இன்டர்வியூலாம் கேட்டேன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து தப்பிச்சு வருவா. பட் இந்த பக்கம் வந்த உடனே அவள் சொல்லுவா, அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல, ஏன்னா நான் ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸுக்கு இப்போ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி இந்த ஞானி வந்து தன்னோட ஹையர் ஐயை வந்து டிஸ்கவர் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால், இந்த உடம்புக்கு வந்து ஏதோ ஒரு வலி, இல்லை மனசுக்கு வந்து ஏதோ ஒரு வலி, ஆஃபீஸில் ப்ராப்ளம், வீட்டில் ப்ராப்ளம், அதெல்லாம் எப்படி இருக்கும்? இப்போது வெரி வெரி இன்சிக்னிஃபிகண்ட். அந்த குழந்தை வந்து மிஸ் மிஸ் வேணா அடிச்சிட்டா மிஸ் அப்படின்னா மிஸ்ஸு வந்து அதை எப்படி பார்ப்பா? அந்த மாதிரி தான் ஞானிக்கு இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸுடைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். பட் அக்ஞானியோட கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, அக்ஞானிக்கு என்ன தெரியாது, இந்த மாதிரி வந்து ஒரு ஹையர் ஐன்னு ஒன்று இருக்குன்னே தெரியாததுனால இந்த பாடி மைண்டு இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வருதோ இதெல்லாம் என்னோடது அப்படின்னு அவன் தப்பாக நினச்சிண்டு கஷ்டப்பட்டு இருக்கான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் கிருஷ்ணர் வந்து இந்த 27வது ஸ்லோகத்தில் பாயிண்ட் அவுட் பண்ணுறார். ஸோ அக்ஞானி என்ன பண்ணுறான்? அகங்காரத்தில் மாட்டிண்டு கஷ்டப்படுறான். இப்போ வந்து டிசம்பர் சீசனில் இப்போ சென்னையில் என்ன நடக்கும்? இப்போது கச்சேரிலாம் நடக்கும், மியூசிக் சீசன். கச்சேரினா பாடுறவாளுக்கு பட்டம்லாம் கொடுப்பா, விதூஷி, வித்வான் அப்படிலாம் நிறையா பட்டம் கொடுப்பா. அந்த மாதிரி கிருஷ்ணர் இங்கே அக்ஞானிக்கும் பட்டம்லாம் கொடுக்குறார். கரெக்டாக மியூசிக் சீசனை ஒட்டி வந்ததுனால அவனை விமூட் ஆத்மா, பூஷன், பத்மபூஷன், பத்ம விபூஷன் அப்படிலாம் பட்டம் கொடுக்குறா இல்லையா? அந்த மாதிரி வந்து இந்த அக்ஞானி சிகாமணிக்கு விமூடாத்மா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பட்டத்தை கொடுக்குறார். அக்ஞானி அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் போட்டுக்கணும். நம்ம எல்லாரையும் கிருஷ்ணர் வந்து திட்டுறார். எல்லா சம்சாரியையும் கிருஷ்ணர் திட்டுறார். யாரெல்லாம் இன்னும் தன்னோட ஆத்மா ஐயை தெரிஞ்சுக்கலையோ, யார் வந்து அந்த லோவர் ஐயையே பிடிச்சிண்டு சுத்தின்னு இருக்காளோ அவளை விமூடாத்மா அப்படின்னு லேபிள் பண்ணுறார். ஃபில்டர்டு இடியட்டுன்னு அர்த்தம் விமூடாத்மானா. இப்போ என்ன சொல்கிறோம்ல, எந்த ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தால் கூட என்ன சொல்கிறோம்? ஐயோ எனக்கு வந்து தாங்கவே முடியாத கஷ்டத்தை பகவான் எனக்கு கொடுத்துட்டார். இப்போ நம்ம வந்து நம்மளோட, அதனால தான் என்ன சொல்கிறா, உன்னோட கஷ்டப்படுறவாளை நீ பாரு, அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது நீ படுற கஷ்டம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் எதுக்கு அந்த கம்பேரிசன்லாம்? நமக்கு ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட நம்மளால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியலை. அந்த சகிப்புத்தன்மை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியானதுனால சகிப்புத்தன்மை வந்து குறைஞ்சி போயிடுது. அப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்துடுதுனாலே எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ 27வது ஸ்லோகம் வந்து அக்ஞானி பற்றி சொல்கிறார். 28வது ஸ்லோகம் ஞானி பற்றி சொல்ல போகிறார்.
யார் வந்து அகங்கார ஐ நான் கிடையாது, நான் ஆத்மா ஐ அப்படின்னு சொல்கிறாளோ அவளை பற்றி 28th ஸ்லோகத்தில் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ஸ்லோகாவில் சொன்ன மாதிரி சில டெக்னிக்கல் வேர்ட்ஸை வந்து கிருஷ்ணர் யூஸ் பண்ணுறார். டெக்னிக்கல் அப்படின்னா பர்டிகுலர் கான்டெக்ஸ்டில் அந்த வார்த்தைக்கு ஒரு பர்டிகுலர் மீனிங் தான் இருக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளீஸ் இன்ஃப்ளேட் அப்படின்னு சொன்னால் அது வந்து டாக்டர் வந்து சர்ஜரி போது யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. இன்ஃப்ளேட்டுன்னு சொன்னால் அது சர்ஜரிக்கு அந்த பலூன்லாம் வச்சு அந்த இன்ஃப்ளேட் பண்ணி இது பண்ண. இதே இன்ஃப்ளேஷன்னு ஒரு எக்கனாமிஸ்ட்டு சொன்னால் அது வந்து பணத்தை ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியறது இல்லையா. அந்த மாதிரி ஒரே வார்த்தை தான் கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுக்கும். இப்போ இங்கே வந்து பிரகிருதி அப்படிங்கிற வார்த்தையை கிருஷ்ணர் யூஸ் பண்ணுறார். இங்கே வந்து எதை அது ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா பேசிக் மேட்டர் பிரின்சிப்பிளை அது ரெஃபர் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சாப்டரோட பிகினிங்லேயே பார்த்தோம். சர்வ பிரகிருதி ஜெயிர் குணைஹி அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான் இங்கேயும். ஸோ மேட்டர் பிரின்சிபலை ரெஃபர் பண்ணுறது, அதுவும் அதி சூக்ஷ்ம மேட்டர். சூக்ஷ்ம பஞ்சபூதம் வெளிவரத்துக்கு முன்னாடி இருந்த மேட்டர் அப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து மாயா. ஸோ பிரகிருதி அப்படின்னா த பேசிக் மேட்டர் பிரின்சிபல். ரெண்டாவது வார்த்தை வந்து குணஹா. குணஹா அப்படிங்கிற வார்த்தைக்கும் அகெயின் நிறைய மீனிங்ஸ் இருக்குது. இந்த இடத்துல குணஹா அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்டை ரெஃபர் பண்ணுறது. ப்ராடக்ட்னா காரியம், காரணத்திலேருந்து வந்திருக்கிற ஒரு காரியம். விகாரஹா அப்படின்னு அது இன்னொரு பேரும் கொடுக்கலாம் அதுக்கு. இப்போ காஸ் இஃபெக்ட்னு சொல்கிறோம்ல, அந்த இஃபெக்ட் தான் இந்த இடத்துல குணஹா. இப்போ பிரகிருதி குணைஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகிருதியோட ப்ராடக்ட், மேட்டரோட ப்ராடக்ட். என்னது மேட்டரோட ப்ராடக்ட்டு? இந்த என்டையர் வேர்ல்டே வந்து மேட்டரோட ப்ராடக்ட். எது ஒன்று மேட்டர்லேருந்து பிறக்கிறதோ அது. ஸோ மேட்டரோட காரியம்தான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உலகத்தில் எவ்வளவோ ஜடப்பொருள்கள் இருக்குது இல்லையா. உலகமே வந்து பிரகிருதியிலேருந்து தான் வந்திருக்குன்னா உலகத்தில் நிறைய ஜடப்பொருள்கள் இருக்குது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் எந்த ஜடப்பொருளை மனசில் வச்சுண்டு இந்த ஸ்லோகத்தில் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார்? மைக்கை பற்றி பேசுகிறாரா, கேமராவை பற்றி பேசுகிறாரா? இந்த ஜடமான உடம்பு, மனசு, சென்ஸ் ஆர்கன்ஸ், இதை பற்றி தான் கிருஷ்ணர் இங்கே நம்மளுக்கு சொல்கிறார். அதுதான் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நாம் அடிக்கடி ரெஃபர் பண்ணுறோம். இப்போ இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து பிரகிருதியுடைய ப்ராடக்ட். இப்போ பிரகிருதியிலேருந்து ஃபஸ்ட்டு சூக்ஷ்ம பஞ்சபூதம் வந்தது. அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து சில இந்திரியங்கள், அந்த விஷயங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து ஸ்தூல பஞ்சபூதம் வந்தது. அந்த ஸ்தூல பஞ்சபூதத்திலேருந்து இந்த ஸ்தூல சரீரமானது வந்திருக்கு. இதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம தத்துவபோதால பார்ப்போம். இப்போ எல்லாமே வந்து ஜடம் இல்லையா, இனர்ட் டேபிள் மாதிரி தான் இந்த உடம்பும் மனசும். அப்படி அது ஜடமாக இருந்தாலும் அது இப்போது லைவாக இருக்குது, சென்ஷியண்ட்டாக இருக்குது. எதனால்? சைத்தன்யத்தினால. ஸோ பிரகிருதி குணைஹி அப்படின்னா இந்த இடத்துல வந்து அகங்காரஹா. ஏன்னா இப்போ அது எப்படி இருக்கு? இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் லைவாக சென்ஷியண்ட்டாக இருக்கு இல்லையா, அதை அகங்காரஹா அப்படின்னு சொல்கிறார். கர்மாணி பிரகிருதே குணைஹி கிரியமானானி அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மாணின்னா எல்லா ஆக்ஷன்ஸும், கிரியமானானி எது பண்ணுறது? பிரகிருதி குணாதான் பண்ணுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேட்டருடைய ப்ராடக்ட் தான் பண்ணுறது.
மேட்டரோட ப்ராடக்ட் தான் எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்ணுறது. இங்கே மேட்டரோடைய ப்ராடக்ட் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ். அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸை நாம் அகங்காரான்னு சொல்கிறோம். அதனால அகங்காரா தான் எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்ணுறது. சரி, எப்பெல்லாம் பண்ணுறது அகங்காரா? சர்வசா, எல்லா நேரத்திலையும் எந்த ஆக்டிவிட்டி நடந்தாலும் அது அகங்காரா தான் அதை பண்ணுறது. எல்லா கண்டிஷன்ஸ்லையும் அகங்காரா மட்டுமே ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும். அப்படின்னா அதுலேருந்து என்ன கரோலரி நாம் டிரைவ் பண்ணலாம்? எல்லா கண்டிஷன்ஸ்லையும் அகங்காரா மட்டுமே ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து என்ன டிரைவ் பண்ணலாம்? ஆத்மா எந்த கண்டிஷன்லையும் எந்த ஆக்ஷனையும் பண்ணாது, அவர் பண்ணுறது இல்லை. இப்போ லைட்டு இந்த ஹால் முழுக்க பர்வேட் ஆகி இருக்கு. ஹாலில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இப்போ நடக்கிறது இல்லை. இப்போ சில பேர் கிளாஸ் கேட்குறா, பல பேர் கிளாஸே கேட்குறதில்ல, தூங்குறான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த தூங்குறவாளையும் லைட்டு டீச்சருக்கு காமிச்சு கொடுத்துடுறது யாரெல்லாம் தூங்குறா அப்படின்னு. அப்புறம் சில பேர் கிளாஸ் கேட்குறா, சில பேர் நோட்ஸ் எழுதுகிறா. அந்த நோட்ஸ் எழுதுறதையும் லைட் பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. அப்புறம் எழுதாமல் சும்மா கேட்குறதையும் லைட் பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. அப்படி எழுதிகிட்டே இருக்கும்போது பேனா கீழே விழுந்துடுறது, இல்லைன்னா ரீஃபில் காலி ஆகிடும் கரெக்டாக. அப்போ ரீஃபில் மாற்றுறதையும் லைட்டு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது இல்லை. இதில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் லைட்டு இன்வால்வ்டா? லைட்டு இப்போ எழுது டீச்சர் பார்க்குறப்ப எழுது அப்படின்னு சொல்கிறதா, இல்லை தூங்காத அப்படின்னு சொல்கிறதா, இல்லை ரீஃபிலை மாற்றுன்னு சொல்கிறதா, கீழே விழுந்துடுத்து எழுது அப்படின்னு சொல்கிறதா? எந்த ஒரு ஆக்டிவிட்டியிலையும் லைட்டு இன்வால்வ் ஆகிறது இல்லை. சரி, எதுலேயுமே தான் இன்வால்வ் ஆகலையே, லைட் எதுக்கு? வேஸ்ட்டு தானே, ஆஃப் பண்ணு ஸ்விட்சை அப்படின்னா என்னாகும்? எந்த ஆக்டிவிட்டியும் இப்போ நடக்காது. அப்போ லைட் இருக்குது, லைட் என்ன பண்ணுறது? எந்த ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஆனால் எல்லா ஆக்ஷன்ஸையும் அது பிரகாசப்படுத்துறது. அது மாதிரி ஆத்மா எந்த ஆக்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் எந்த ஆக்ஷனையும் அது பண்ணுறது இல்லை. ஆனால் ஆத்மா இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆத்மா இல்லைன்னா அகங்காராவால் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. அப்போது அகங்காரம்தான் எல்லா ஆக்ஷனையும் பண்ணுறது. அதனால் என்னது? அகங்கார விமூடாத்மா, இந்த அஜ்ஞானி இருக்கானே, அந்த ஹையர் ஐ பற்றி தெரியாத அஜ்ஞானி, அவன் என்ன நினைக்கிறான் பாவம்? நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன், நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஒரிஜினல் ஐயை பற்றி இவனுக்கு தெரியாததுனால அகங்கார ஐயை போய் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் இப்போது அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்போ சப்போஸ் எனக்கு ஹையர் ஐ தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, நான் போய் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேனா? நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு சொல்லுவேனா? டெஃபினட்டாக சொல்ல மாட்டேன். அப்போது ஹையர் ஐ பற்றி தெரிஞ்சுக்கவோ யோசிக்கவோ நிறையா பேருனால டைமை கொடுக்க முடியறது இல்லை. அந்த பிச்சைக்காரன் கதை தான். பிச்சைக்காரங்கிட்ட போய் நீ பிச்சை எடுக்க வேண்டாம், உனக்கு நிறைய சொத்து இருக்குது, நான் பார்த்துருக்கேன், உங்கள் அப்பா உன் பேர்லேயே எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார், நீ ஜஸ்ட்டு உன்னுடைய ஆதார் கார்டை மட்டும் கொண்டு ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான், நீ வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம்? அந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு வரத்துக்கு கூட எனக்கு டைம் இல்லை, பிச்சை எடுக்கிறதுல ஐ ஆம் ஸோ பிஸி. ஸோ வேதம் சொல்கிறது, ஃபஸ்ட்டு உன்னுடைய பர்த் ரைட்டை கிளைம் பண்ணு,
யூ ஆர் ஆல்ரெடி ஃப்ரீ. அதை முதல்ல நீனு கிளைம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் உபனிஷத் வந்து என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது, உத்திஷ்டத்தை ஜாக்கிரதை பிராப்பியவரான் நிபோதத்தை. உத்திஷ்டத்தைன்னா என்ன அர்த்தம், எழுப்புறோம்ல, எழுந்துரு. அதனால தான் பகவானுக்கு சொல்கிறோம் உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட. பகவான் தூங்குறாரா, நாம் தூங்குறோமா? பகவானையே எழுப்புறோன்னா நம்மளாம் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அப்போ உபனிஷத் சொல்கிறது முதல்ல நீ எழுந்துரு. இல்லையே நான் முழிச்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னா நீ வந்து தூங்கிண்டே முழிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறது உபனிஷத். அதனால் ஃபஸ்ட்டு தூக்கத்திலிருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்கிறது. இப்போ கிளாஸ் எல்லாம் இருக்குது, வாங்கோ கேளுங்கோ, கேம்ப்லாம் இருக்குது, வாங்கோ கேளுங்கோன்னா நோ 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 நோ, பிச்சை எடுக்கணும் நான், ஐ ஆம் வெரி பிஸி. அதெல்லாம் விட்டுட்டு என்னோடய குலத்தொழிலெல்லாம் விட்டுட்டு எப்படி நீங்கள் வர சொல்கிறீங்க? எத்தனை ஜென்மமாக நான் வந்து பிச்சை எடுத்து அதை வந்து பழக்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 10 கிளாஸில் வந்து மாற்றுன்னு சொன்னால் எப்படி மாற்றுறது? அதெல்லாம் என்னால் வர முடியாது. சரி, இங்கே வந்தால் நீ வந்து பிச்சை எடுக்க வேண்டான்னு சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு சொன்னால் நோ நோ நோ, ஐ எம் பிஸி. எப்படி விதவிதமாக இன்னும் டைப்பாக வந்து பிச்சை எடுக்கலாம் நிறைய இடத்துல சொல்லித்தரா, அங்கெல்லாம் போய் கற்றுண்டு நிதானமாக நான் வரேன். ஸோ அந்த மாதிரி யாருக்கு வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தெரியலையோ, யார் வந்து நான் அகங்காராயி அப்படின்னு கன்ஃபார்ம்டாக நினச்சிண்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்காளோ அவளை வந்து சாஸ்திரம் விமூடாத்மா அப்படின்னு சொல்கிறது. நமக்கு கூட இது வரத்துக்கு முன்னாடி நாமளும் என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்மளை பற்றி நான் தான் எல்லாமே பண்ணுறேன், இந்த என்னோடய ஃபேமிலியே இப்போ வந்து ரன் ஆகுது அப்படின்னா நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. அப்போ நான் ஆஃபீஸுக்கு ஒரு நாள் போகலன்னா ஆஃபீஸே வந்து ஸ்தம்பிச்சிடும், நான் தான் எல்லாமே பண்ணுறேன். இப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து ராங் ஐடியாஸ் ஏன் வச்சுட்டுருக்கோம் அப்படின்னா என்னோடய ஒரிஜினல் நான் அதை பற்றி தெரியாததுனால நான் வந்து இந்த பாடி மைண்டை போய் நானுன்னு நினச்சிண்டு இதெல்லாம் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே சாஸ்திரம் சொல்கிறது நீ வந்து ரெண்டுத்துடைய மிக்சர், அந்த ரெண்டில் எந்த ஐ நீனுன்னு பிரித்து பாரு. எப்படி பிரித்து பார்க்கணும்னு நம்மளுக்கு சொல்லித்தருது. அந்த ஒரிஜினல் ஐயோடைய நேச்சர் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த அன்ரியல் ஐயோடைய நேச்சர் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுதான் ட்ராவல் பண்ணுறது, அதுதான் வேறு சரீரம்லாம் எடுத்துக்கிறது, அதுக்கும் உனக்கும் ஆக்சுவலாக எந்த சம்பந்தமும் இல்லை. எப்படி லைட்டுக்கும் எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோ, ஆனால் லைட் இல்லாமல் எப்படி எந்த ஆக்டிவிட்டியும் நடக்காதோ அந்த மாதிரி ஆத்மாக்கும் இந்த சரீரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஆத்மா இல்லாமல் இந்த சரீரத்தினால எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. அதை வந்து நீனு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாள்ல, இவ்வளோ விஷயங்கள் வந்து கீதாவில் இருக்குன்னு தெரியாதவா நிறைய பேர் இருப்பாள். அவளையெல்லாம் நம்மளால் நிஜமாலே ஒன்றுமே பண்ண முடியாது. பகவான்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஐயோ நிறைய பேர் இன்னும் நமக்கே தோணும்ல, நம்ம வந்து இதுக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர ஐடியா என்னென்னா, இன்னமும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம அழிச்சின்னு வந்துடணும், இல்லை இவ்வளோ விஷயங்கள் இருக்கே, அப்போ நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுனா அடுத்த வாழ்க்கும் அது வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜி இருக்கும். கொஞ்சம் நாள் கழித்து தான் தெரியும் நம்மளால் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவளே வந்தாதான் உண்டு. அப்போ அவளுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போது கீதா கிளாஸ்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ கீதாவில் ஏதோ இதெல்லாம் சொல்லித்தரா அப்படின்னு கேட்டுட்டு ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவாளை கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் எனக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்போ வந்து உங்கள் கிளாஸில் நான் வந்து அனுகிரகம் பண்ணுறேன் அப்படி நம்மளை ப்ளெஸ் பண்ணுவாள். நீங்கள் நன்னா கிளாஸ் எடுங்கோ, எப்பெல்லாம் முடியறதோ அப்பப்பெல்லாம் வந்து நான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். அவளை தான் கிருஷ்ணர் இங்கே வந்து விமூடாத்மா அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு வந்து தெரியவும் தெரிஞ்சிருக்கு, பாதி வரைக்கும் வந்துட்டு
அதுக்கப்புறம் வந்து இல்லை எனக்கு வந்து டைம் இல்லை, நான் வந்து இல்லை பிச்சை தான் எடுப்பேன். நீ என்ன சொல்கிறது, என்னை பிச்சை எடுக்கக்கூடாது, நான் பிச்சை தான் எடுப்பேன். எப்போல்லாம் பிச்சை எடுக்கிறதுல பிரேக்கு கிடைக்கிறதோ அப்போப்பெல்லாம் வந்து நான் பிச்சைக்காரன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னு போவேன். மறுபடியும் நான் வந்து பிச்சை எடுக்க போவேன், திருப்பியும் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்கிறவாளை சாஸ்திரம் வந்து திட்டுறது. இப்போ ஒன்ஸ் வந்து நீ பிச்சைக்காரன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுத்துனா நான் எப்படி ஏன் நான் பிச்சைக்காரன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நாம் டைமை இன்வெஸ்ட் பண்ணணும்ல. எப்படி அது என்ன போய் வந்து எனக்கு தெரியும் நான் வந்து பிச்சைக்காரன்னு, என்னுடைய குணாதிசயங்கள்லாம் எனக்கு தான் தெரியும். ஆனால் சாஸ்திரம் என்ன அப்படி சொல்கிறதே, நீ வந்து பிச்சைக்காரன் இல்லைன்னு சொல்கிறதே, எப்படி என்ன கூட போய் எப்படி பிச்சைக்காரன் இல்லைன்னு சாஸ்திரத்தினால சொல்ல முடியறது அப்படின்னு அதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு டைமை நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி ஒன்ஸ் உள்ளே வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அது சாஸ்திரமும் சொல்லி கொடுக்குறது. நீ என்னென்னலாம் பண்ணி உன்னுடைய அப்டக்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த நாலேஜை அடையணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த படம்லாம் பார்க்க போவோம்ல, படம் பார்க்க போகிறோம். படம் பார்க்க ஃபஸ்ட்டு உட்காரும் பொழுது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஸ்க்ரீன் இருக்கும், ஸ்க்ரீனை பார்ப்போம். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும், அப்புறம் இந்த ரீலு அந்த படத்தோட இந்த இதெல்லாம் வரும், சர்டிஃபிகேட்லாம் வரும். அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்சிடும். படம் ஆரம்பித்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், ஸ்க்ரீன்னு ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியாது. என்ன பண்ணிவிடுவோம், படத்துக்குள்ளேயே போய் அப்புறம் யாராவது ஒருத்தரோட சைடு எடுத்துட்டுருவோம் படத்தில். அது வந்து நம்மளுடைய பிரகிருதி சுபாவத்தை பொறுத்து எய்தர் ஹீரோ சைடு ஆர் வில்லன் சைடு, யாராவது ஒருத்தரோட சைடு எடுத்துட்டு, இப்போ வில்லன் கஷ்டப்பட்டாலும் என் மனசு தாங்காது, நான் வில்லன் சைடு எடுத்துட்டேன்னா. இப்போ ஹீரோ கஷ்டப்பட்டால் என்னுடைய மனசு தாங்காது. இன்ஃபேக்ட் என்ன ஆகிடுவோன்னா அந்த ஹீரோ ஹீரோயினாவே நாம் வந்து மாறி நம்மளையே யாரோ ஏதோ பண்ண வந்த மாதிரி நினச்சிண்டு நமக்கே கஷ்டம் ஏற்படுற மாதிரி அழுது சிரித்து அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அப்புறம் ஆனால் நமக்கு படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியும், நான் காசு கொடுத்து சினிமா டிக்கெட்டு வாங்கிட்டு போய் தியேட்டரில் உட்காந்துட்டுருக்கேங்கிறது எனக்கு தெரியறது. ஆனால் டியூ கோர்ஸில் என்ன ஆகிடுறது, படத்துலேயே மூழ்கி போய் அது உண்மை அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்கிறது, நீ வந்து இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற அந்த டெம்பரரி விஷயத்தை உண்மைன்னு நினச்சி அதுக்குள்ளேயே மூழ்கி போய் அதுதான் நான் அப்படின்னு நினச்சிண்டு நீ வந்து இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுண்டு இருக்க. அப்போ அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இருக்கிற ஒரே வழி ஆத்மா ஐயை தெரிஞ்சுண்டு அது நான் அப்படின்னு கிளைம் பண்ணுறது தான். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ